ஹலோ மக்களே, வெல்கம் யூ ஆல் டு மை யூடியூப் சேனல் கமலி பால் அஃபிஷியல். நான் உங்கள் கமலி, இவள் உங்கள் கயல். ஹாய் சொல்லுங்க. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய டே எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ ஆக்சுவலாக என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி என்னுடைய டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும், நான் என்ன மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றேன் அப்படின்றத ஒரு வீடியோவை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக காலைல எந்திரிச்சேங்க, 5 மணிக்கெலாம் எந்திரிச்சேன். காலையில வாக்கிங் போகிறதுலேருந்து நீ தண்ணி குடிக்கிறது எல்லாமே வீடியோவாக உங்களுக்கு எடுத்துடணும்னு எடுக்க ஆரம்பித்தேன். மேடம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சதுலேருந்து என்னை வீடியோவே எடுக்க உள்ள ஃபுல்லாக வந்து என்னை ஒட்டிக்கிட்டே இருந்துட்டா. காரணம் இவளுக்கு வந்து 2 நாளா உடம்பு சரியில்லைங்க. அப்படியா? கம்ப்ளீட்டா ஜலதோஷங்க. ஃபுல்லா வந்து ரன்னிங் ரூஸ்ல கஷ்டப்பட்டா. இடுப்புலயே உட்காந்துட்டு இங்க பாரு எல்லாரும் ஒண்ணு பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு வீடியோவே எடுக்க விடல. சரி நெல். அடுத்ததா இவளுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்தாங்க காலையில. அது ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டா. சரி அப்ப நம்மளும் வந்துட்டு காலையில வந்து சக்கரவள்ளி கிழங்கு அப்புறம் புரோட்டீனுக்கு முட்டை இந்த மாதிரியே எடுத்துக்கலாம். சோ இப்ப நான் என்ன சாப்பிட போறேன் மார்னிங்க்குன்னா, பாப்பா மார்னிங் தான் சாப்பிட காட்டிடலாமா? அம்மா நெயில் கட் பண்ணலாம், அப்புறம் கட் பண்ணலாம். இங்க பாரு, காட்டிடலாமா? நம்ம என்ன சாப்பிட காட்டிடலாமா? காட்டலாமா? ஸோ எனக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ இதுல வந்து ப்ரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு, அதே மாதிரி எக்லயும் ப்ரோட்டீன் இருக்கு, ஏகப்பட்ட விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு. 2 ஹோல் எக் தாங்க நான் சாப்பிடுவேன். ஆனா இப்ப நிறைய பேர் எப்படி சொல்றாங்கன்னா, வெறும் வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுங்க, மஞ்சக்கரு சாப்பிடாதீங்க, அது உடல் வச்சிரும்ன்றாங்க. ஒரு நாளைக்கு 2 முழு முட்டை சாப்பிட்றதுனால உடம்பு வைக்காதீங்க, அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஃபைபருக்கு கியூக்கம்பரும் கேரட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே ராவா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலா பாப்பா வந்துட்டு கேரட் வந்து அவிச்சு வச்சா சாப்பிடுவா, இதை அவிச்சு வச்சிருக்கேன்னு நினைச்சுதான் கேட்டாங்க. அது கடைசியில பச்சையா இருக்குன்னு மேடம் தூக்கிட்டாங்க. இதுதாங்க இப்ப என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் எடுத்திருக்கேன். அடுத்ததான் நெல்லிக்காய் ஜூஸ். இது ரொம்ப ரொம்ப தேவைங்க, ஏன்னா இதுல இம்யூனிட்டி அதிகம். சரி விழுந்துடாதம்மா. இதுல இம்யூனிட்டி அதிகம். ஆக்சுவலா இது வந்து பாப்பா கூட நான் வந்து இந்த டானிக் கொடுக்கறதுக்கு ஒரு மூடி இருக்கும் இல்லையா, அதுல வந்து 1 டே விட்டு அதாவது ஆல்டர்னேட்டிவ் டே நான் வந்து கொடுத்துருவேன். அவ குடிக்க மாட்டாதான், கொஞ்சம் அடம் பிடிப்பா. இருந்தாலும் அப்படி எப்படி பாரு, அம்மா பாரு, அம்மா எவ்வளவு ஆசையா பிடிக்கிறேன் பாரு, அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஏமாத்தி கொடுத்துருவேன். ஒரு சிப் மட்டும்தான், கொஞ்சோண்டு. ஏன்னா இது குழந்தைங்களுக்கு அவ்வளவு லேசா ஒத்துக்காது. நீங்களும் இப்ப குழந்தைங்க கொடுக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க டெஸ்ட் தான் பண்ணணும். டிராப் மாதிரி ஒரு 2 டிராப் 3 டிராப் பாருங்க. ஏன்னா சில நேரம் லூஸ் மோஷன் ஆயிடும். சோ இவளுக்கு இப்போ நான் கிராஜுவலா அதை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சின்ன மூடிக்கு கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கா. இப்போ நான் சொன்னேன் இல்லையா 2 நாளா ஜலதோஷம்னு. நேத்தெல்லாம் செம்ம ரன்னிங் நோஸ். நான் எந்த டானிக் எதுவுமே அவளுக்கு கொடுக்கல, டாக்டர் கிட்ட போல, ஒண்ணுமே பண்ணல. நேத்தெல்லாம் கொஞ்சம் கதைன்னு இருந்தா. இன்னைக்கு ரன்னிங் நோஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னும் மூக்கடைப்பு மட்டும் இருக்கு. வெறும் தாய்ப்பால் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா தாய்ப்பால்லே அவ்வளோ ஆன்டிபாடிஸ் இருக்கு. ஸோ தாய்ப்பால்லே அவளுக்கு சரியாகுது. பிளஸ் இந்த மாதிரி நம்ம நெல்லிக்காய் மாதிரியான இம்யூனிட்டியை நம்ம கொடுக்கும்போது இன்னும் குழந்தைங்க நல்லாவே ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம். பட் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டிராப்பா கொடுத்து உங்க குழந்தைக்கு ஒத்துக்குதான்னு பாருங்க. வெறும் வயிற்றுல கொடுக்காதீங்க, கண்டிப்பா லூஸ் மோஷன் ஆகும். ஸோ இப்ப நான் ஜூஸ் போட்டு இதை நான் வந்து குடிக்க போறேன். குடிச்சிட்டு ஹலோ சார், நம்ம ஜூஸ் போடலாமா? போடலாமா? எங்க மிக்ஸி ஜார் எங்க? கட் பண்ணலாமா? சரி செல்லம், கட் பண்ணி. ஸோ இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். இது வந்து டெய்லி நான் வந்து மார்னிங் குடிக்கிறேன்னு சொல்லி. இப்ப இவளுக்கு உடம்பு முடியலன்றதுனால இன்னைக்கு இவளுக்கு கிடையாது. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி. இதை ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, புதினா, என் பொண்ணு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா, இஞ்சி ஒரு துண்டு. ஸோ இது எல்லாமே அவ்வளோ சத்து. நீங்க இஞ்சி ஆட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த நெல்லிக்காய் கொஞ்சம் துவர்ப்பா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குது. அதனால இப்ப இஞ்சி ஆட் பண்ண, நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இஞ்சி ஆட் பண்ணல, வெறுமனே நெல்லிக்காய், கருவேப்பிலை, புதினா மட்டும் தான் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். போடலாமா? ரெடி ஆயிட்டா என் பொண்ணு மிக்சியில அரைக்கிறதுக்கு. ஆனா இஞ்சி ஆட் பண்ணோடனே அவளுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு. ரொம்ப துவர்ப்பா இல்ல, கொஞ்சம் நல்லா டேஸ்டா தான் இருக்கு.
அரைக்கலாமா? உட்காந்துக்கோ. சிட் சிட் சிட். கையில் சிட். அவ்வளவுதான். ம். பாத்தீங்களா என் பொண்ணு ட்ரெஸ்ஸ? அவளுக்கு அவ்வளவு ட்ரெஸ் இருந்தாலும் அப்பா ட்ரெஸ் தான் வேணுமா? இரு இரு அம்மா வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட். அப்பா சட்டையை போட்டுக்கிட்டு சுத்துறா. பார்க்கலாமா? வெரி குட். ஆமாம்மா பாப்போமா? அவளுக்கு இந்த மிக்ஸி அரைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்க இருந்தாலும் சரி மிக்ஸி அரைக்கிற சவுண்ட் கேட்டுருச்சுன்னா அப்படி அழுதுட்டு வருவா. என்னைய விட்டுட்டு நீங்க அரைக்கிறீங்களே, நான் தான் வருவேன், நான் தான் ஆப்ரேட் பண்ணுவேனம்மா. ஓகே. ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணும். திரி திரியா அரைப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி அரைப்பட்டுருச்சா, இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைக்கணும். தண்ணி ஆட் பண்ணிடலாமா? ஏனோஃப் ஏனோஃப். மறுபடியும் அரைக்கலாமா நம்ம? பாப்பா ரெடியா? ஆர் யூ ரெடி? எஸ். Okay. Oh. Super. Thank you. ஸோ இந்த மாதிரி நல்லா மையா அரைப்பட்டுருந்தோங்க. இப்போ இதை வந்து வடிகட்டி ஜூஸ், இம்யூனிட்டி ஜூஸ். பாப்பா இது என்ன ஜூஸ்மா? இம்யூனிட்டி ஜூஸ், கிரீன் ஜூஸ். கிரீன் ஜூஸ். நோவா? இப்போ இது என்ன ஜூஸ்? இது பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும்ல, கையில் பிடிக்கும்ல இது ரொம்ப. அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேங்க. இப்போ பொதுவா நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ் அ மதரா நமக்கு வந்து மனசெல்லாம் பரிதவிக்கும். ஐயோ நம்ம பிள்ளை கஷ்டப்படுறாளே. ஏன்னா அவங்க வந்து ஆக்டிவா இருப்பாங்க ஹோல் டே. அப்படி இல்லாம அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் போது நம்மளால தாங்கிக்க முடியாது. என்னதான் நமக்கு வந்து பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருந்தது நமக்கு ஒரு கட்டத்துல ஓவர் எக்ஸாஷனா இருந்தாலும் பட் நம்ம அதை தான் எதிர்பார்ப்போம். அப்படி இருக்காத போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரொம்ப கேர் கொடுப்போம். வச்சோ செல்லும் அப்படியாமா ஒண்ணும் இல்லடா சரியாயிடும்டா. இப்படி உடம்பு முடியாத போது ஓவர் அக்கறை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த டைம்ல அவங்களுக்கு நல்ல பேம்பரிங்கா தாங்க இருக்கும். ஆனா இதுவே பழக்கமாயிடும். அதாவது உடம்பு முடியலன்னா அம்மாவும் அப்பாவும் நம்ம ரொம்ப கவனிக்கிறாங்க, நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி தராங்க, நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் அடிக்க மாட்டாங்க, இந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும். அப்போ அடிக்கடி அவங்களுக்கு உடம்பு முடியாம போகணும்னு அவங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது நானுமே சின்ன வயசுல இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்ப மத்த நாட்கள்ல எல்லாம் எங்க அம்மா அப்பா போட்டு என்னை அடிக்கிறதும் உடம்பு முடியலன்னா என்னை வந்து கவனிக்கிறதும் எனக்கு அதை பார்க்கும்போது அடிக்கடி எனக்கு உடம்பு முடியாம போகணும், இப்ப ஸ்கூலுக்கு போக வேண்டாம், இப்ப ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வேண்டான்னு தோணுதுன்னா விட மாட்டாங்க. அதே உடம்பு முடியலன்னா விட்டுருவாங்க. அப்ப அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம்னு பிளான் பண்ணி செய்வேன். சோ அப்படி இருக்காதீங்க, எப்பவும் போலவே இருங்க. எப்படி நீங்க அன்பா இருப்பீங்களோ அதே மாதிரி அன்பாவே இருந்துக்கோங்க. அதுக்குன்னு தனி ஸ்பெஷல் கேர் கொடுக்காதீங்க. அப்பதான் அந்த குழந்தைங்களுக்குமே இது வந்து ஒரு தனி கான்பிடென்ட்டை கொடுக்கும். ஓகே இது ஒண்ணும் இல்லை போல அப்படின்னு அவங்க மைண்ட் அளவுல அவங்க நம்பணும். இல்லைன்னா சின்னதா உடம்புக்கு முடியலன்னா அவங்க பலவீனம் ஆயிடுவாங்க. அதுவும் பெண் குழந்தைங்க இந்த காலத்துல ரொம்பவே தைரியமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா முக்கியத்துவமா நீங்க அவங்களுக்கு வந்து நம்பிக்கையை ஊட்டுங்க, தைரியத்தை கொடுங்க. எதிர்காலத்துல அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயமே நாம சின்ன வயசுல அவங்க கிட்ட நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நல்லதை சொல்லி கொடுங்க, தைரியமா இருக்கிறத சொல்லி கொடுங்க, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கான அந்த கான்பிடென்ட்டை கொடுங்க உங்க குழந்தைக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பாப்பாக்கு உடம்பு முடியல, ஆனா அவளால உட்கார முடியுது, கொஞ்சம் ஆக்டிவா லைட்டா ஆக்டிவா ஃபீல் பண்றா. அதனால நான் அவளை வந்து கிச்சன் கூட்டு வந்து என் கூட சேர்ந்து செய்ய வச்சுட்டேன். இப்ப என்ன ஆகும், அவங்க மைண்ட் செட் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணுவாங்க. கிரீன் ஜூஸ் ரெடி. கையில் பாப்பா இப்ப குடிக்க போறா. என்னம்மா ஹாய் சொன்னீங்களா? ஓகே. ஐயோ கொட்டுது.
ஒரு பெண் குழந்தைக்கு தாயா நம்மளே ஒரு ரோல் மாடலா இருக்கணுங்க. ஸோ நமக்குமே உடம்பு முடியலன்னா ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா அதையே வந்து கான்ஃபிடென்ட்டா நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோன்றதையும் நம்ம குழந்தைக்கு சொல்லி தரணும். ஏன்னா இப்ப நாட்டில் நடக்கிற இஷ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது நாம இனி எவ்வளோ ஃபார்வர்டா போகணும் அப்படின்றது ஒவ்வொரு தாய்மாருக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ இதுதாங்க என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் மை இம்யூனிட்டி பூஸ்டர். ஸோ இப்படிதான் என்னுடைய மார்னிங் அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். என்னம்மா நீங்க குடிக்கிறீங்களா? குடிக்கிறியா? கிளாஸ் வேணுமோ? சுச்சோ கண்ணாடி தங்கம் பாப்பாக்கு தெரியாதுல்ல. இப்ப இங்க நிறைய ஸ்பிளிட் ஆயிருக்குல்ல, கொஞ்சம் கொட்டிடுச்சுங்க. இது என்னன்னா ஆக்சுவலா பாப்பா வந்து குட்டி பாப்பாவா இருக்கும்போது அவளுக்கு வந்து பிரைவேட் ஏரியாலாம் துடைக்கிறதுக்கு நம்ம வந்து வாங்கி வச்சிருந்தோம் பேபி ஹட் பிராண்ட்ல வெட் டிஷ்யூ. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சு, கிச்சன் யூஸரா ஆக்கிட்டேன் இப்போ இது ஃபர்ஸ்ட் ரைட்ல நான் வாங்குறேன். இது வந்து ஒரு பாக்ஸ்ல உங்களுக்கு 6 பீஸ் வரும், 6 பேக்கெட் இந்த மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 145ங்க, 145. அதுவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரைட்ல இந்த பாக்ஸ் மொத்தமே உங்களுக்கு வந்து 350 ரூபாய். அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பீஸ் இந்த ஒரு பாக்கெட் வந்துட்டு 60 ருபீஸ் கிடைக்குது. ஸோ இதை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இது வாட்டுக்கு வருது 7-8 மாசத்துக்கு. கிச்சனை நம்ம வந்து இப்போ திண்டு துடைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து கறி துணியில யூஸ் பண்ணுவோம்ல, அப்படி யூஸ் பண்ணாம நீங்க தண்ணி வேணுமா பாப்பாக்கு, அம்மா தரேன் இரு, இந்த மாதிரி நீங்க வைப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோ சுத்தமா ஆயிடுது. நமக்கு வந்து இப்ப கறி துணியை பாத்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் துடைப்போம், அப்புறம் மறுபடியும் சூடா இருக்கிற பாத்திரத்தை அதை வச்சு எடுப்போம். அப்போ அதுல நிறைய இந்த ஃபங்கை பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாம பிசு பிசுன்னு இருக்கும். அதே நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும் போது நமக்கு தேவையில்லாத கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாம் வயிற்றுக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம உணவுப் பொருட்கள்லயும் அதை வந்து யூஸ் பண்றதுனால. ஸோ அது தனியா கறி துணி தனியா வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து வைப் பண்றதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்றேன். நீங்களும் இதை பத்தி வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி இங்க செவர்ல கூட இப்ப நமக்கு இங்க சமையல் பண்ணும் போது ஆயில் எல்லாம் வந்து இங்க ஸ்பிளிட் ஆகும், பிசு பிசுப்பு தன்மை இங்கேயும் இருக்கும். அது மாதிரி இங்க வந்து ஆயில் வைக்கிறதுனால இந்த ஏரியால கூட பிசு பிசுப்பாகும். இதெல்லாமே நீங்க ஒரு 2 தடவை இதை வச்சு தொடச்சாலே போயிடுது, அவ்வளோ கிளியர் ஆயிடுது. ஸோ இப்படி கிச்சனை நான் ரொம்பவே சுத்தமா வச்சுப்பேன். ஏன்னா இவ மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து என்னதுமா அம்மா குடிக்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் இந்த அம்மா இங்கதான் இருப்பாங்க. அப்ப இங்க எதையாவது தொடுவா, அப்புறம் ஏதாவது சாப்பிட கேட்பா, அப்ப அதே கையில சாப்பிடும். இப்பவே என் பொண்ணு விடல. சரி ஆல்ரெடி தாங்க முடிஞ்சிருச்சு. அதனால இதை யூஸ் பண்ணுங்க. என் பொண்ணு திணுங்க ஆரம்பிச்சிட்டா. நான் இன்னொரு வீடியோல உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். ஸோ நான் இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த வீடியோல உங்களுக்கு மார்னிங்ல இருந்து நான் என்ன பண்றேன்றதை நான் முடிஞ்ச அளவுக்கு காட்ட பாக்குறேன். ஸோ இப்படிதாங்க இருக்கும் டெய்லி லைஃப்ல. எல்லாருமே வந்துட்டு சில அப்டிகல்ஸ் வரும், எல்லா நாளும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அந்த நாளுக்கு ஏற்றபடி நம்ம மைண்ட் செட்டை மாத்திட்டு அதுக்கு தகுந்தபடி நம்ம போனோம். இப்ப பாப்பா கூட முடியல, நான் எதிர்பார்த்ததை என்னால பண்ண முடியல, பட் இட்ஸ் ஓகே, கோ வித் ஃப்ளோன்ற மாதிரி நான் இன்னைக்கு இந்த விஷயத்த உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ என்னுடைய சேனல் கமலி பவுல் அஃபிஷியலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாப்பா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப். பாய் பாய்.